பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சீசர்களை அவ்விடத்திலே போர்ச்சவருடைய கரங்களிலிருந்து இயேசு காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவை பிடித்துக் கொள்ளும்படி போர்ச்சவர்கள் வந்து இயேசுவை சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்படி சூழ்ந்து கொள்கிற பொழுது, நான் தான் உங்களுக்கு தேவை, இவர்களை போவிடுங்க என்று சொல்லி சீசர்கள் அவர்கள் கடத்திலே சிக்கிக்கொள்ளாபடி காப்பாற்றுகிறார். ஏன் இவ்வாறு செய்கிறார் என்றால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு தந்தவர்களை நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவர்கள் எழுப்புவதே பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, பிதாவாய் தேவன் நம்ம எல்லாரையும் மீட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறபடினால் ஒரு நாளும் இந்த உலகம் காரியங்கள் நம்மளை சேதப்படுத்த அவர் விடவே மாட்டார். உலகம் நம்மளை மோசம் போக்க அவர் விடவே மாட்டார். நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சேதமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரவே அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் முன் செல்லுங்கள். நம்மளை காக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி சீசர்களை போர்ச்சவனுடைய கையிலிருந்து அவருடைய பட்டயத்துக்கு இரையாகாதபடி அவர்களை காப்பாற்றி அவர்களை பத்திரமா வழிநடத்தினாரோ, அதே போல நம்மையும் காப்பாற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை அவர் காப்பாற்றி உங்களை வழிநடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் உங்களுடைய கரத்திலே வைத்திருக்கிறேன். எங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எல்லா அத்தியங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.